والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا. وقال أيضا: وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தம். ஸலாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை பின்பற்றுகின்ற அத்துணை நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்துடன் அல்லாஹுடைய மாளிகைக்கு சமூகம் தந்து இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க கனவான்களே, சகோதரர்களே, எம்மை படைத்த அல்லாஹ் இவ்வுலக வாழ்க்கையில் எவற்றை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அவற்றை எடுத்தும், எவற்றை செய்யாதீர்கள் என்று எம்மை தடுத்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை வாழ்க்கையிலே சம்பூர்ணமாக தவிர்ந்து நடந்து கொள்வதோடு படைத்தபடி அந்த அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும், குறிப்பாக மனிதர்களை விட்டும் தூரமாகி தனிமையில் இருக்கின்ற நேரம் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுமாறும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இன்றைய குத்பாவிலே ஃபஜ்ரு தொழுகையும் இரவு தூக்கமும் எனும் தலைப்பினூடாக சில விடயங்களை இன்ஷா அல்லாஹ் சுருக்கமான முறையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். நேரடியாக தலைப்பிற்கு வருவதற்கு முன்னால் இந்த தலைப்புக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கின்ற ஒரு விடயத்தையும் இந்த காலத்துக்கு தேவையான ஒரு விடயத்தையும் நினைவுபடுத்தலாம் நினைக்கின்றேன். அதுதான் நாம் இருக்கிற காலம் ஹஜ்ஜுடைய காலம். ஹஜ்ஜுடைய கடமை என்றாலே அங்கே நினைவுபடுத்தப்படக்கூடியவர்கள் தான் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இந்த 3 பேரும் நினைவுபடுத்தப்படக்கூடிய ஒரு காலம் இது. கண்ணியமானவர்களே, அந்த வகையில் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசினாலே அவர்களுடைய தியாக வரலாறுகள் தான் பேசப்படுகிறது. எமக்கு முன்னால் நிற்பது அவர்களுடைய தத்ஹியாத்துகள், அவர்களுடைய தியாகங்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு முன்னால் அவர்கள் செய்த தியாகங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வருகின்ற போது அது எதுவாக இருந்தாலும், தனக்கு விருப்பமான ஒன்றாக இருந்தாலும் அத்தனையுமே தியாகம் செய்தவர்கள் தான் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு மனிதனுக்கு உலகத்தில் மிகவும் விருப்பமாக இருக்கக்கூடியவைகள் தான் பெற்றெடுத்த பிள்ளைகள், பெற்றோர்கள், மனைவி, இதே போல எல்லாவற்றை விட எல்லாருக்கும் ஆக விருப்பமான ஒன்று என்றால் தனது உயிர். கண்ணியமானவர்களே, எதுவெல்லாம் மிக விருப்பமானவையாக இருக்கின்றனவோ அத்தனையும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் தியாகம் செய்ய முன்வந்தவர்கள் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தன்னுடைய மகன் தனது முதுமை காலத்திலே தனக்கு கிடைத்த அந்த மகன் முதுமை பருவத்தை அடைகின்ற பொழுது அல்லாஹ் கொடுத்த அந்த மகனை கூட அறுத்து பலியிட அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த பொழுது தயாராகிவிட்டார்கள். கண்ணியமானவர்களே, நான் வரலாறுகளை சொல்லவில்லை. அவர்களுடைய அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக அவர்கள் எதையெல்லாம் தியாகம் செய்தார்கள். நாம் இன்று அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் எதை தியாகம் செய்கிறோம் என்பதை உணர்த்த நான் சொல்லுகிறேன். தனது தள்ளாடக்கூடிய வயதில் முதுமை பருவத்தில் கிடைத்த அந்த பச்சிளம் குழந்தை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த பொழுது உடனடியாக தயாரானார்கள். சகோதரர்களே, அவர்கள் மட்டுமல்ல, அந்த சிறுவராக இருந்த அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தயாராகிவிட்டார்கள். யா அபதி ஃஅல் மா துஅமர்,
என்னுடைய தந்தையே, உங்களுக்கு ஏவப்பட்டது அல்லாஹ்வுடைய கட்டளையா? தாராளமாக செய்து விடுங்கள். குர்ஆன் பேசுகிறது. அந்த அளவுக்கு துணிந்து விட்டார்கள். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் அல்லவா? தந்தையுடைய தியாகத்தை போல் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் தனது உயிரையும் தியாகம் செய்ய முன்வந்தார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அல்லாஹ் அவர்களது ஈமானை சோதித்தான், அல்லாஹ் அறுக்க விடவில்லை. அதற்காக உதுஹையா இன்றும் நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அதில் வரலாறுகள் வேறு. நான் சொல்ல வந்தது, தனக்கு மிகவும் விருப்பமான, அதுவும் பிள்ளையே இல்லாமல் முதுமை பருவத்தில் கிடைத்த பிள்ளை என்றால் எவ்வளவு அன்பு பாசம் இருக்கும். அந்த மகனையும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் தனது விருப்பமான மகனாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை தான் எனக்கு பெரிது என்று தியாகம் செய்ய முன்வந்தார்கள். கண்ணியமானவர்களே, அதே போல தனது மனைவி மகன் சிறு பையனாக இருக்கிற நேரம், இன்று மக்கமா நகரம் இருப்பது போல அன்று இருக்கவில்லை. பெரும் பெரும் கட்டிடங்களும் மனித சஞ்சாரங்களுமாக இருக்கவில்லை. மனித சஞ்சாரமற்ற கற்பாறைகள் நிறைந்த ஒரு பாலைவனமாக மக்கமா நகரம் இருந்தது. அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை மகனையும் மனைவியையும் தனிமையிலே அங்கு விட்டு வருமாறு விட்டு திரும்புகிறார்கள். அந்த நேரம் மனைவி கேட்கிறார்கள், அல்லாஹு அமரக், அல்லாஹ் தான் உங்களுக்கு இப்படியாக கட்டளையிட்டான், இப்படி எங்களை விட்டு செல்கிறீர்களே தனிமையில், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்ட நேரம் சைக்கினியாக அவர்கள் மறுபக்கம் திரும்பி, அதாவது அவர்களுக்கு பின்புறத்தை காட்டி அப்படியே தலையால் இது அல்லாஹ்வுடைய கட்டளை தான் என்று சொன்ன பொழுது அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவில் இருந்து வந்த வார்த்தை, இதன் லா யுதய்யிஉனா ரப்புனா, இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால், இப்படி எங்களை தனிமையில் விட்டு செல்ல வேண்டும் என்பது படைத்தவனுடைய கட்டளை என்றால், அவர்களுடைய நாவில் இருந்து வந்த வார்த்தை ஒவ்வொரு பெண்மணியும் உள்ளத்திலே பதித்து வைக்க வேண்டும். சொன்னார்கள், அப்படி என்றால் அல்லாஹ் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் என்று சொன்னார்களே. அல்லாஹ் இன்று வீணாக்கினானா? அந்த மக்கமா நகரம் செல்கின்ற அத்தனை ஹாஜிகளும் உம்ராவுக்கு செல்பவர்களும் இவர்களுடைய வரலாறுகளை, அவர்கள் செய்த தியாகங்களை, அந்த நேரத்தில் தனிமையில் விட்டு செல்கின்ற நேரம், தாகத்தினால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் துடிதுடித்த நேரம், தாகத்துக்கு தண்ணீர் தேடி திரிந்தார்களே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இன்றும் சஃபா மர்வாவிலே ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய ஃபர்துகள் கடமைகளில் ஒன்றாக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே ஓட வேண்டும், கடமை, அதை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் மறுமை நாள் வரைக்கும் அவர்களது தியாகத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததன் வெளிப்பாடு. சகோதரர்களே, இதைவிட எல்லாவற்றை விட மேலாக ஒரு மனிதனுக்கு சொல்வார்கள், எதை வேண்டுமானாலும் எடுத்து எனது உயிரை மட்டும் விட்டுவிடு, என்னை கொலை செய்து விடாத, எனது உயிர் அந்த அளவுக்கு பெருமதி என்றெல்லாம் சில கட்டங்களில் மனிதர்கள் சொல்வார்கள். சகோதரர்களே, அந்த உயிரையும் கூட அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் அவர்கள் மதிக்கவில்லை. நம்ரூத் அவர்களை நெருப்பு பயங்கரமான நெருப்பிலே போடுகின்ற நேரம், அந்த நெருப்பை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஏதாவது அலக்க ஹாஜத்துன், தேவை இருக்கிறதா, உதவி செய்ய வேண்டுமா? ஒரு மலக்கு கேட்கிறார்கள், மலக்குகளுக்கு தலைவர் கேட்கிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தவர்கள் மலக்கின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. சொன்னார்கள், அம்மா இலைக்க ஃபலா, உங்களின் பக்கம் எனக்கு எந்த தேவையும் கிடையாது. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனது அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் அனைத்தையும் நிறைவேற்ற போதுமானவன், என்னுடைய ரப்பு என்னை பார்த்துக் கொள்வான், எனது காரியத்தை நான் அவனிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்று அல்லாஹை மாத்திரம் நம்பினார்கள். அல்லாஹ் அங்கே அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்திலே போடப்பட்டாலும் அல்லாஹ் அதிலே பாதுகாத்தான். சகோதரர்களே, நான் சொல்ல வருவது, இந்த ஹஜ்ஜுடைய காலம் என்றாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தை பேசினாலும் அதற்கு முன்னால் பேசப்படுவது அவர்களுடைய தியாக வரலாறுகள். அந்த குடும்பத்தில் தாய், மகன், தந்தை எல்லோருமாக செய்த தியாகங்கள். எதற்காக செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் சொல்லிவிட்டானா, உலகத்தில் தனக்கு விருப்பமான உயிராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் அத்தனையும் சிறியவை என்பதை நிரூபித்து காட்டினார்கள். அல்லாஹ் அவர்களை இன்று வரையும் கண்ணியப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். கியாம நாள் வரைக்கும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், சந்தேகமே கிடையாது. எனவே கண்ணியமானவர்களே, நான் சொல்ல வந்த தலைப்புக்கு ஏன் இதை நான் ஆரம்பமாக பொருத்தமாக இருக்கும் என்று சொன்னேன் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் அத்தனையும் தியாகம் செய்தார்களே, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்காக எது வேண்டுமானாலும் தியாகம் செய்ய தயாரானார்களே. அப்படியான தியாகம் பேசப்படுகிற இந்த காலத்தில் நான் சொல்ல வருகின்ற விடயம் ஃபஜ்ருடைய தொழுகை. சகோதரர்களே, இன்று தொழுகைகளுள் சிரமமாக இருக்கின்ற ஒரு தொழுகை,
கஷ்டமாக இருக்கின்ற தொழுகை, சிரமமாக இருக்கின்ற தொழுகை, ஜமாத்தோடு தொழுகின்ற ஃபஜ்ருடைய தொழுகை, இந்த தொழுகைக்காக நாம் எங்களுக்கு உயிரை அல்ல, சிறிது தூக்கத்தை, அந்த இன்பத்தை தியாகம் செய்ய நாம் தயாரில்லை என்றால், சகோதரர்களை, நாங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில், நானும் அல்லாஹ்வை நம்பி ஒரு மூமின் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் வெட்கப்பட வேண்டும். இத்தனை தியாகங்களுக்கு முன்னால் இருக்கிற நாம், இத்தனை தியாகங்களை பேசுகிற நாம், வெட்கம் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்கு, எனது இன்பமான தூக்கத்தை உதறி தள்ளுவதற்கு, படுக்கை உதறி தள்ள நான் தயாரில்லை என்றால், அந்த அளவுக்கு என்னிடத்திலே தியாக உணர்வு இல்லை என்றால், நான் எந்த அளவு இஸ்லாத்திலே இருக்கிறேன் என்று நாங்களே வெட்கித்து தலை குனிய வேண்டிய நிலை இருக்கிறது. கண்ணியமானவர்களே, பொதுவாக ஃபஜ்ரை சொல்வதற்கு முன்னால் ரத்தின சுருக்கமாக தொழுகை, ஜமாத், அடுத்ததாக ஃபஜ்ரை சொல்லி, இரவு தூக்கம் ஃபஜ்ருக்கு தடையாக இருப்பது பெரும்பாலும் இரவனுடைய தாமதமான தூக்கம். எனவேதான் அதையும் இரவு தூக்கமும் ஃபஜ்ரு தொழுகையும் என்ற தலைப்பை நாம் அதாவது இன்றைய தலைப்பாக முன்வைக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, தொழுகை என்பது ஒரு மனிதனது வாழ்க்கையில் கட்டாயமாக பருவ வயதை அடைந்தால் கட்டாயம் தொழுதாக வேண்டும், யாருக்கும் விடுவதற்கு சலுகை இல்லை. சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய புத்தி மதாமாக்குலுஹு சாபித்தன், புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கும் காலம் எல்லாம் அவர் எவ்வளவு பெரிய நோயில் படுக்கையில் கைகாலை அசைக்க முடியாமல் இருந்தாலும் நிறைவேற்ற வேண்டிய கடமை தொழுகை. ஒரு உடம்புக்கு தலை எந்த அளவு முக்கியம், அது போல சகோதரர்களை, இஸ்லாத்தில் ஒரு முஸ்லிமுக்கு முக்கியம் தொழுகையாக இருக்கு. தலை இல்லை என்றால் அவர் முண்டம், வேறு சில உறுப்புகள் இல்லாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் மனிதனாக பார்க்கலாம். ஆனால் தலை இல்லை என்றால் அவன் முண்டம், அவனுக்கு அந்த உடம்புக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது போல தொழுகை இல்லாத மனிதன் தலை இல்லாத உடம்பை போன்று தன்னை நினைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு மேலால் சொல்வதற்கு வேறு வார்த்தைகள் இல்லை. இரண்டாவது நான் சொல்ல வருவது, அந்த தொழுகையை அல்லாஹ் எங்களை அழைக்கின்ற ஒரு முஅத்தின் அல்லாஹு அக்பர் ஹய்ய அல ஸலாஹ் சொல்கிறார் என்றால், அது முஅத்தின் அல்ல சொல்கிறார், அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் என்னை அழைக்கிறான், இது அல்லாஹ்வுடைய அழைப்பாளி, என்னை அழைக்கிறார்கள். எங்கு மஸ்ஜித் இருக்கிறதோ, எங்கிருந்து சத்தங்கள் வந்து கொண்டிருக்கிறதோ அந்த இடத்தை நோக்கி ஆண்களாக இருந்தால், பெண்கள் என்றால் வீடுகளில் இருப்பார்கள், வீட்டில் காரணம் இல்லாமல் தொழுபவர்கள் பெண்களிலே தங்களை சேர்த்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும். உண்மையாக ஆண்கள் என்றால் இஸ்லாத்தில் இரண்டு சலுகை தான் ஜமாத்தை விடுவதற்கு. சத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டும். முதலாவது கடுமையான பயம், உயிர் ஆபத்து, தனக்கு ஏதாவது ஆபத்துக்கள் வெளியில் வீட்டில் இருந்து வருகின்ற போது ஏற்படும் என்ற அச்சம் இருந்தால் வராமல் வீடுகளிலே தொழலாம். இரண்டாவது கடுமையான நோய், சாதாரண நோய் அல்ல, எல்லாரும் நோயாளிகள் தான். கடுமையான நோய், அந்த நோயை சகித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வர முடியாத அளவுக்கு நோய். இப்படியான பட்டியல் இருந்தால் மாத்திரம்தான் அவர்கள் வீடுகளில் பெண்களை போல தொழலாம். சரதான தொழுகை ஆண்கள் மஸ்ஜிதில் தான் தொழ வேண்டும், அது எந்த மஸ்ஜிதாக இருந்தாலும் சரி. கண்ணியமான சகோதரர்களே, இப்படியாக ஜமாத்தை விடுவதற்கு யாருக்கெல்லாம் இஸ்லாம் அனுமதிக்கிறதோ அப்படியானவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அழைப்பாளர் அழைக்கின்ற அந்த நேரத்தில் மஸ்ஜிதில் தொழ வேண்டும், ஜமாத்தோடு தொழ வேண்டும். அல்லாஹ் அழைக்கின்ற நேரம், அந்த நேரத்தில் நாங்கள் கடமையை நிறைவேற்ற வேண்டும் சகோதரர்கள். நாம் நினைத்த நேரத்தில் அல்ல, எமக்கு கிடைத்த நேரத்தில் அல்ல, அல்லாஹ் எங்களை அழைக்கிற நேரத்திலே அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். ஜமாத்துடைய தொழுகை எல்லாருக்கும் தொழ வேண்டும் என்பது தெரியும். ஏதோ தொழுது விட்டால் போதும், துஹரை 3 மணிக்கு, அசரை ஆரம்ப நேரத்தில் எப்படியோ சமாளித்து தேவை முடித்துவிட்டு மீதம் இருந்தால், நேரம் இருந்தால் தொழுகின்ற வணக்கம் அல்ல தொழுகை என்பது. அல்லாஹ்வுடைய அழைப்பாளன் அழைத்தால் அதற்கு பிறகு எனக்கு வேறு எந்த காரியமும் இல்லை, தொழிலும் இல்லை, வீடும் இல்லை, குடும்பம் இல்லை, விளையாட்டும் இல்லை, எதுவுமே கிடையாது. இப்பொழுது நான் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்ய வேண்டிய நேரம், உள்ளத்திலே பயம் வர வேண்டும். விளையாடுகிறேனே தைரியமாக, தொழிலிலே ஈடுபடுகிறேனே, தூக்கத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறேனே, அதாவது காது செவிடில்லாமல் இருக்கிறேன், காதிலே விழுகிறது அதானுடைய சத்தம், மறுபக்கம் திரும்பி உறங்குகிறேனே. இப்படியெல்லாம் இருப்பவர்கள் சிந்திக்க வேண்டும், இந்த நிலையில் மௌத்து வந்தால் நான் அல்லாஹ்வை எப்படி சந்திக்க போகிறேன். அந்த தைரியம் உள்ளத்திலே இருந்தால் தாராளமாக நேரம் தாமதித்து இருக்கலாம் சகோதரர்கள். எனவே ஜமாத்தோடு தொழ வேண்டும். சில இமாம்கள் ஜமாத் தொழுகை ஃபர்து ஐன் என்று சொல்கிறார்கள். இமாம் அவுசாஇ, இமாம் அத்தா ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் எல்லாம் ஜமாத்துடைய தொழுகை ஃபர்து ஐன், ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமையாக இருப்பது போல ஜமாத்துடைய தொழுகையும் ஆண்களுக்கு கடமை என்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், எல்லோருக்கும் தெரியும் அவர்களை பற்றி, அவர்களுடைய கருத்து ஜமாத்துடைய தொழுகை சம்பந்தமாக வாஜிப் ஃபி ஹக்கிர் ரிஜால், ஆண்களுடைய விடயத்தில் அது வாஜிப் கடமையானது என்கிறார்கள்.
சில இமாம்கள் சுன்னா முஅக்கதா வலியுறுத்தப்பட்ட சுன்னா ஃபர்து கிஃபாயா இது போன்று சொன்னாலும் சகோதரர்களே, அநேகமானவர்கள் இப்படியான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். ஏன் அந்த அளவுக்கு ஜமாத்துடைய தொழுகை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நிறைய ஆதாரங்களை சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்காக ஓரிரு விடயத்தை சொல்கிறேன். அது ஃபஜ்ருடைய தொழுகை மட்டுமல்ல, எல்லா தொழுகைகளையும் முதலாவது விடயம் தொழ வேண்டும். எக்காரணம் கொண்டும் தொழுகை விடக்கூடாது. இரண்டாவது, அந்த தொழுகைகளை ஆண்கள் மஸ்ஜித்களில் ஜமாத்தோடு தொழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த களத்தில் கூட விரோதிகள், எதிரிகள் அவர்கள் தாக்கிக் கொண்டிருக்கின்ற யுத்தம் மூண்டு கொண்டிருக்கிற நேரத்தில் கூட குர்ஆனை பாருங்கள், குர்ஆனில் தெளிவாக அல்லாஹ் பேசுகிறான். அந்த நேரத்திலும் ஒரு இமாமுக்கு கீழால் நின்று ஜமாத்தாக தொழுவதை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். சகோதரர்களே, ஒரு இமாமுக்கு கீழால், பல இமாம் அல்ல, ஒரு இமாமுக்கு கீழால் நின்று பின்னால் நின்று தொழுகின்ற முறையை அல்லாஹ் குர்ஆனிலே பேசி இருக்கிறான். இப்படி என்றால், இப்படி சொல்லுகிற நேரம், இப்படியான இக்கட்டான நேரத்திலும் ஜமாத்துடைய தொழுகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம் தக்க காரணம் இன்றி வீடுகளில் தொழுவார்களோ அவர்களது வீடுகளை, அதாவது விறகுகளை கொண்டு எரிக்க எனது மனம் விரும்புகிறது என்று சொன்னார்கள். இவ்வளவு இரக்கமுள்ள நபி. காரணம் இல்லாமல் தொழாத வீடுகள் அல்ல, அதனுடைய தரமே வேறு. தொழுகின்ற வீடு, ஆனால் ஆண்கள் மஸ்ஜிதுக்கு வராமல் வீடுகளை தொழுகையுடைய இடங்களாக ஆக்கிக் கொள்கிறார்களே, இப்படிப்பட்ட வீடுகளை தீ வைத்து எரிக்க எனது மனம் நாடுகிறது என்று சொன்னால் இவ்வளவு எச்சரிக்கை என்பதை புரிய வேண்டும். வார்த்தையால் சொல்லிவிட்டு நபி அலைஹிஸ்ஸலாம் இருக்கவில்லை. வெறும் வார்த்தை அல்ல, வாழ்க்கையில் செய்து காட்டினார்கள். அவர்களுடைய அந்திம காலம், நோய், அடிக்கடி மயக்கம், காய்ச்சல், கடுமையான தலைவலி, மயங்கி மயங்கி விழுகிறார்கள். இப்படியான கட்டத்தில் தெளிவடைகின்ற நேரத்திலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஃபضல், ஹஜ்ரத் உஸாமா, ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற இரண்டு சஹாபாக்களுடைய உதவியோடு இரண்டு பாதங்களும் பூமியிலே இழுபடுகின்ற வண்ணம் அப்படி அழைத்து செல்லப்பட்டு சஃபிலே நிறுத்தப்பட்டு ஜமாத்துடைய தொழுகை தொழுது காட்டியிருக்கிறார்கள். வெறுமனே வார்த்தையால் சொன்னது மட்டுமல்ல, செய்து காட்டியிருக்கிறார்கள். கியாமத்து நாள் வரும் வரைக்கும் உள்ளவர்கள் ஜமாத்துடைய தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை உணர்த்தி இருக்கிறார்கள். அப்துல்லாஹ் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு, இரண்டு கண்களும் தெரியாத சஹாபி. மதீனாவிலே இன்று மதீனா இருப்பது போல் அப்படி இருக்கவில்லை. அவரது வீட்டுக்கும் மஸ்ஜிதுக்கும் இடையில் பல, அதாவது இடையூறுகள் அவருக்கு போவதற்கு இருந்தது, இடைஞ்சலாக இருந்த காலம். சகோதரர்களே, யாரும் வழிகாட்டியும் இல்லாமல் இருக்கிறார்கள். நபீரத்திலே முறையிடுகிறார்கள், நான் வீட்டில் தொழலாமா? யார்? இரண்டு கண்ணும் தெரியாத, கண் தெரியாத சஹாபி அப்துல்லாஹ் உம்மி மக்தூம் நபீரத்திலே கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், நான் வீட்டில் தொழுது கொள்ளவா? எனக்கு மஸ்ஜிதுக்கு செல்வதற்கு உதவியாளர் யாருமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல காரணங்களை சொல்கிறார்கள். இடையிலே ஆபத்தான சில விடயங்கள் இருக்கிறது, செல்ல முடியாது. இப்படி எல்லாம் சொன்ன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி அளித்து விட்டு பிறகு கூப்பிட்டார்கள். அனுமதி அளித்த நபி அவர்களை மீண்டும் வரவழைத்தார்கள். அல் தஸ்மஉன் நிதா, அதானுடைய சத்தம் அப்துல்லாஹ் உம்மி மக்தூம் உமது காதில் விழுகிறதா என்று கேட்டார்கள். அல்லாஹு அக்பர், ஹய்யா அலஸ் ஸலாஹ் என்ற வார்த்தையில் காதில் விழுகிறதா என்றார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் ஃபஅஜிப், நீங்கள் அந்த இடத்துக்கு செல்லத்தான் வேண்டும். ஏதோ ஒரு ஏற்பாடை செய்து, நீங்களும் கண்டறியாது என்று இருக்க முடியாது, நீங்களும் மஸ்ஜிதுக்கு சென்று ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்று சொன்னால், இரண்டு கண் மாணிக்கங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஊனமுற்றவர்களாக இருக்கவில்லை, எந்த குறைபாடும் இல்லை. எத்தனையோ அங்கவீனர்கள், குறைபாடு உள்ளவர்கள் எல்லாம் அவர்கள் தடுமாறி தடுமாறி ஜமாத்துக்கு வருகிறார்கள் என்றால், சகோதரர்களை, நானும் நீங்களும் என்ன சொல்ல வேண்டும் அல்லாஹ்விடத்தில்? என்ன சொல்ல போகிறோம்? என்ன காரணத்தை சொல்ல போகிறோம்? எப்படி தப்ப போகிறோம்? இதையெல்லாம் ஒவ்வொருவரும் தனது உள்ளத்திலே இதை பதிய வைக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, இப்படியாக நிறைய ஆதாரங்களை சொல்லலாம். ஜமாத்துடைய தொழுகை சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய விடயங்கள் இதையெல்லாம் வைத்துத்தான் உலமாக்கள் இப்படியாக கட்டாயம் என்றெல்லாம் பேசுகிறார்கள். எனவே ஜமாத்துடைய தொழுகையை கட்டாயம் பள்ளியிலே நாங்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும். அடுத்ததாக ஃபஜ்ருடைய தொழுகை. அந்த தொழுகைகளுள் பெரும்பான்மையான தொழுகைகள் தொழுதாலும் அநேகமான தொழுகையாளிகளுக்கு ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தாக தொழ முடியாமல் போகிறது. இன்று பரவலாக எமது நாட்டை பொறுத்தவரையில் இல்லா மாஷா அல்லாஹ் சில இடங்கள் இருக்கலாம், பெரும்பாலும் பேசப்படுகிற ஒரு கசப்பான உண்மை இருக்கிறது. இதை ஒவ்வொருவரும் ஏற்றாக வேண்டும். இந்த நிலைமை மாறுவதற்காக, மாற வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். என்ன கசப்பான உண்மை என்றால், ஃபஜ்ருடைய, அதாவது ரமலானுடைய காலத்தில் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு தான் அதிகமான மக்கள் சேருவார்கள். அதிகமான மக்கள் ஒன்று சேருகிற ஒரு தொழுகை என்றால் ரமலானுடைய காலத்தில் அது ஃபஜ்ருடைய தொழுகை என்பார்கள். ரமலான் முடிந்த பிறகு, ரமலானுக்கு பிறகு மிக குறைவான மக்கள் சேருகின்ற தொழுகை என்றால் அது ஃபஜ்ருடைய தொழுகை என்பார்கள். இது பெரும்பான்மையான இடங்களில் இருக்கின்ற கசப்பான ஒரு உண்மை. இந்த நிலைமை மாற வேண்டும் சகோதரர்களே. மாறாமல் அல்லாஹ்வுடைய உதவியை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. பொதுவாக இன்று யூதர்களும், நான் சொல்ல மட்டுமல்ல, நீங்கள் அறிந்திருப்பீர்கள்,
யூதர்கள் எங்களை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, குர்ஆனை பற்றி நிறைய படித்திருக்கிறார்கள். அவர்கள் விளங்கி இருக்கக்கூடிய உண்மை, யதார்த்தம் உண்டு. நாங்கள் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்தால், அல்லாஹ்வுடைய கட்டளை குர்ஆன் படி நபியுடைய சுன்னா பிரகாரம் வாழ்ந்தோம் என்றால் அவர்கள் தோற்று போவார்கள். ஒரு நாளும் எங்களை வெல்ல முடியாது என்பது அவர்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிந்த விடயம். அதனால் எங்களை கெடுக்க, எங்களை சீர்கெடுக்க, எங்களை வழிகெடுக்க, எங்களை இபாதத்துகளின் பக்கம் ஈடுபடாமல் வைக்க இன்று இரவிலே, இன்றைய உலகம் பகலை இரவாக்குகிறது, இரவை பகலாக்குகிற உலகம். இரவு என்பது அல்லாஹ் தந்திருப்பது தூங்குவதற்காக, ஓய்வெடுப்பதற்காக. இரவை அல்லாஹ் இருட்டாக படைத்திருக்கிறான். இரவினுடைய தூக்கமும் ஃபஜ்ருடைய தொழுகையும் உண்டாக சேரப்போகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் இரவை இருட்டாக்கி வைத்திருக்கிறான். எதற்காக? தூங்குவதற்காக. இருட்டுதான் தூங்குவதற்கு, தூக்கம் வருவதற்கு லேசான ஒரு அமைப்பு. அல்லாஹ் அதனால் இரவை இருட்டாக்கி இருக்கிறான், பகலை வெளிச்சமாக்கி இருக்கிறான். பகலை உங்களுடைய வாழ்க்கை செலவுகளை தேடிக்கொள்ளும் நேரமாக ஆக்கி இருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்கிறது. இன்றைய உலகம் இரவை பகலாக்குகிறது, பகலை இரவாக்குகிறது. இரவிலே விழித்திருப்பதற்கான ஏற்பாடுகள், நைட் கிளப்புகள், நைட் கடைகள், நைட்டிலே பல விளையாட்டுகள் என்றெல்லாம் சமூகத்தை இரவு முழுக்க விழிக்க வைத்து அதிகாலையுடைய ஃபஜ்ருடைய பரக்கத்தை இல்லாமலாக்கி அவர்களை ஒரு புறத்திலே நோயாளிகளாக மாற்றுவது ஒரு பக்கம், உளநோயாளிகளாக மாற்றுவது ஒரு பக்கம், இபாதத்துகளை விட்டும் ஃபஜ்ரை விட்டும் தூரமாக்குவது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இப்படி எங்களை தூரமாக்கினால் அவர்களுக்கு, அதாவது எங்களை வெல்லலாம் என்பது அவர்களுக்கு தெரியும். அவர்களே சொல்வார்கள். பொதுவாக ஒரு யூதர் சொன்ன ஒரு செய்தி, எப்பொழுது ஜும்மாவுக்கு தொழுகைக்கு அதாவது மக்கள் முஸ்லிம்கள் வருவது போல, மஸ்ஜிதுகளுக்கு செல்வது போல ஃபஜ்ருடைய தொழுகைக்கு செல்வார்களோ நாங்கள் தோற்று போய்விடுவோம், அவர்கள் அன்றைய நாளிலே வெற்றி பெற்று விடுவார்கள் என்று இந்த கசப்பான உண்மை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இதை மாற்றி அமைக்க வேண்டும். குறைந்தபட்சம் ரமலானுடைய காலத்தில், பொதுவாக இந்த மஸ்ஜிதை பொறுத்தவரையிலும் நான் அறிந்த வகையில் ரமலானுடைய காலத்தில் உண்மையிலே முதலாவது நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். இந்த மஸ்ஜிதை பொறுத்தவரையில், இந்த மாவில் மடை இந்த ஊரை பொறுத்தவரையில் பல வருடமாக நாம் அறிந்த ஒரு ஊர். மாஷா அல்லாஹ், இந்த கண்டி மாவட்டத்தில் மிக முன்னுதாரணமாக பேசப்படுகின்ற ஒரு முஸ்லிம் ஊராக இருக்கிறது. எல்லா வகையிலும் இங்குள்ள மக்தபை எடுத்தாலும், குர்ஆனுடைய மதரசாவை எடுத்தாலும் மிக முன்மாதிரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல பைத்து ஜகாத்துடைய அமைப்புகள் மிக முன்மாதிரியாக செய்கிறார்கள். காலத்துக்கு தேவையான விடயங்களை மக்களுக்கு கொடுப்பதில் மிக முன்மாதிரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு நல்ல காரியங்களில் நாம் அறிந்த காலத்திலிருந்து மாவின் மடை என்பது, இந்த மஸ்ஜித் என்பது முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே நான் சொல்ல வருகிற இந்த விடயத்திலும் இந்த ஊர் பேசப்பட வேண்டும். அது பேசப்பட்டோ இல்லையோ நாங்கள் செய்ய வேண்டும் என்றால் உங்களால் முடியும் சகோதரர்களே. நல்ல மக்கள் ஒவ்வொரு முறை வந்தாலும் ஏதாவது மஸ்ஜிதில் முன்னேற்றம், இடங்களில் முன்னேற்றம், எல்லா வகையிலும் அள்ளி இறைக்கிறார்கள், செலவு செய்கிறார்கள். ஊரை முன்னேற்ற வேண்டும், மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல கோணங்களில் சிந்திக்கின்ற ஒரு நல்ல ஊருக்காக நான் இந்த நல்ல செய்தியை சொல்ல வருகின்றேன் சகோதரர்களே. உண்மையிலே ரமலானுடைய காலத்தில் நாம் அறிந்த வகையில் இந்த கீழ்ப்பகுதி ஃபுல்லாவி இதையும் நிறைந்து மேலுக்கும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு மக்கள் நிரம்பினார்கள் என்றால் அது ஏனைய காலத்தில் அப்படி இருக்கிறார்களா? ரமலானுக்கு பிறகு குறைகிற பட்டியலில் எமது பள்ளியும் இருக்கிறதா என்றால் இது இமாம்களுக்கோ நிர்வாகிகளுக்கு மட்டுமல்ல, ஊரில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கவலை வர வேண்டும். ஒவ்வொரு தனிநபருக்கும் இதை பற்றிய கவலை வர வேண்டும். இதை மாற்றி அமைக்க என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய உதவினால் ஒரு முன்னுதாரணமாக ஒரு விடயத்தை நான் சொல்கிறேன். இதை மாற்றி அமைக்க நாம் ஒரு திட்டத்தை தீட்டி அல்லாஹ்வுடைய அருளினால் ஓரளவு சாதித்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. நிலைமை மாறி ரமலானுடைய காலத்திலே எப்படி ஃபஜ்ருக்கு அதிகமானவர்கள் சேருகிறார்களோ ஏனைய காலத்திலும் எமது மஸ்ஜிதில் அதிகமான மக்களை நீங்கள் பார்க்க வேண்டுமா? அது ஃபஜ்ருடைய தொழுகைதான் என்ற நிலைமை சில இடங்களில் மாறிக்கொண்டு வருகிறது. பல திட்டங்களின் அடிப்படையில் பலரும் தியாகம் செய்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களை, இறுதியில் அதை நான் சொல்லி முடிக்கிறேன். எனவே அந்த வகையில் நான் சொல்ல வருவது, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வரக்கூடிய மக்கள் அதிகமாக வேண்டும். ஃபஜ்ருடைய தொழுகை பாரமாக யாருக்கு இருக்கும்? முனாஃபிகீன்களுக்கு இருக்கும் என்ற ஹதீஸிலே வந்திருக்கிறது. இஷாவுடைய ஃபஜ்ருடைய தொழுகைகள் இன்னா அஸ்கலத் ஸலாத்தி அலல் முனாஃபிகீன ஸலாத்துல் இஷாஇ வ ஸலாத்துல் ஃபஜ்ர், முனாஃபிகீன்களுக்கு நயவஞ்சகர்களுக்கு பாரமாக இருக்கிற தொழுகை ஃபஜ்ருடைய இஷாவுடைய தொழுகை. அதனது சிறப்புகளை அறிந்தால் லா அத்தௌஹுமா வலவ் ஹப்வன்,
தவண்டாவது மஸ்ஜிதுக்கு வருவார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் வரவில்லை என்றால், மஸ்ஜிதுக்கு என்னால் வர முடியவில்லை என்றால், ஃபஜ்ருக்கு ஜமாத்தோடு வர முடியவில்லை என்றால், நான் இந்த முனாஃபிக்கீன்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டு விட்டேன் என்று பயப்பட வேண்டும் சகோதரர்களே. ஃபஜ்ருடைய தொழுகை இல்லாமல் நாங்கள் ஃபஜ்ரை தொழுது விட்டு வியாபாரத்துக்கு செல்கிறோமா? அல்லாஹ்வுடைய பரக்கத்தை நாங்கள் பெறுவோம். அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் எனது உம்மத்துக்கு அதிகாலையில் பரக்கத் செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நபி அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். பரக்கத்துள்ள நேரம் சகோதரர்களே, ஃபஜ்ருடைய நேரம் பரக்கத்துள்ள நேரம். அந்த நேரத்திலே நாம் வியாபாரங்களை செய்கின்ற பொழுது சஹர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் நபியுடைய இந்த ஹதீஸை கேட்கிறார்கள். பரக்கத்துள்ள நேரம் ஃபஜ்ருடைய நேரம். பின்னால் தனது அத்தனை வியாபாரங்களையும் வியாபாரத்துக்கு அனுப்பக்கூடியவர்கள் எல்லாம் ஃபஜ்ருடைய நேரத்திலே செய்கிறார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, அவர்கள் பின்னால் பெரும் செல்வந்தராக மாறினார்கள். பரக்கத்துள்ள நேரம், பரக்கத்தான நேரத்தில் நாங்கள் இன்று வியாபாரம் செய்யாமல் சில இடங்களில் பார்த்தால் 12 மணி 1 மணி வரைக்கும் வியாபாரம், அதுவரையும் அப்படியாக ஈடுபடுகிறார்கள். காலையிலே நேர காலத்தோடு ஃபஜ்ரோடு கடைகள் திறக்கப்பட வேண்டும், வியாபாரம் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதிலே நிறைய பரக்கத்துகளை காணும். ஒரு மனிதர் ஃபஜ்ருக்கு வருகிறார், ஜமாத்தோடு தொழுகிறார், அல்லாஹ்வுடைய அருளை சுமந்து கொண்டு அந்த மலக்குகளுடைய துஆவோடு சென்று வியாபாரத்தில் ஈடுபட்டால், குறைவாக சம்பாதித்தாலும் அல்லாஹ் அதிலே நிறைய பரக்கத்துகளை ஏற்படுத்துவான், சந்தேகமே இருக்காது சகோதரர்களே. யார் ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே ஆகிவிடுகிறார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரெல்லாம் ஃபஜ்ர் இல்லாமல் உறங்குகிறார்களோ, ஒரு மனிதரை பற்றி நபியிடத்திலே சொல்லப்பட்டது, யா ரசூலல்லாஹ், இந்த மனிதர் ஃபஜ்ர் இல்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறார், சுபஹுடைய தொழுகை இல்லாமல் தூங்குகிறார். சொன்னார்கள், பால ஷைத்தானு ஃபீ உதுனை, ஷைத்தான் அவரது 2 காதுகளிலும் சிறுநீர் கழித்து விட்டார் என்றார்கள். வெளிரங்கமாக அல்ல, அந்தரங்கமாக. அப்படி என்றால் முசீபத்தோடு தான் அவருடைய நாள் ஆரம்பமாகிறது. ஒருவரும் நியத்து வைக்க வேண்டும். அதாவது தூங்கி எழுந்தால் வீட்டை விட்டு வெளியேறுகிறேன் என்றால் எனது காலடி முதல் எட்டி அது மஸ்ஜிதை நோக்கியத்தான் இருக்க வேண்டும். நான் வீட்டை விட்டு வெளியிலே வைக்கின்ற எட்டி அந்த காலடி அது மஸ்ஜிதை நோக்கியதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை உறுதியாக நாங்கள் அந்த விடயத்திலே இருந்து கொள்வோம் சகோதரர்கள். வேறு எங்கும் எனது பாதம் செல்லாது. அல்லாஹ்வுடைய மாளிகை விட்டு தொழிலுக்கோ வேறு எங்கும் செல்ல மாட்டாது. எனது பாதம் அதிகாலையில் முதல் இடமாக செல்வதாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய மாளிகையாகத்தான் இருக்கும், மஸ்ஜிதாகத்தான் இருக்கும். இது இன்று நாளைக்கு மட்டுமல்ல, நான் மௌத்தாகும் வரைக்கும், ஜனாசாவாக என்னை பலர் சுமந்து செல்கின்ற வரைக்கும் என்னுடைய நிலைப்பாடு இதுதான் என்பதை உறுதியாக எடுத்துக் கொள்வோம் சகோதரர். இதுதான் சாதனை. இப்படியான சாதனையாளர்களாக நாங்கள் மாற வேண்டும். இன்று நாம் தூங்குகிறோம், குடும்ப தலைவன் தூங்கினால், தலைவி மனைவி தூங்கினால், தாய் தூங்கினால், வீடே உறங்கி விடுகிறது. விடுமுறை நாட்களில் எல்லாம் இன்று எத்தனை வீடுகள் முசீபத்தோடு அன்றைய வீடுகள், அந்த வீடுகள் காட்சியளிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு ஊரினுடைய செழிப்பு பரக்கத்திருக்கிறதே. முன்னோர்களுடைய நிலைமைகளை சொல்வார்கள். மக்ரிபுக்கு பிறகு குர்ஆனுடைய ஓதல்கள், ஃபஜ்ருடைய நேரத்தில் எல்லோருமே எழும்பி குர்ஆன் ஓதுவார்கள், தொழுவார்கள். பெண்கள் வீடுகளில் உடனடியாக தொழுவார்கள். ஆண்கள் எல்லாம் மஸ்ஜிதை நோக்கி செல்வார்கள் என்றெல்லாம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோமே. ஏன் எங்களால் இதை சாதிக்க முடியாது? எதையெல்லாம் சாதிக்கிறோம் இந்த காலத்திலே. ஏன் நமது முன்னோர்களுடைய இந்த சாதனை எங்களால் முறியடிக்க முடியாது? எங்களாலும் சாதிக்கலாம் சகோதரர்களே. ஒரு ஊரினுடைய எல்லா வீடுகளும் ஃபஜ்ருடைய நேரத்தில் எழும்பி எல்லோரும் தொழுகையில் ஈடுபட வேண்டும். ஆண்கள் சிறுவர்கள் எல்லோருமாக. சில பெரியவர்கள் மஸ்ஜிதுக்கு வருவார்கள். வாப்பா வருவார், 18-20 வயதுடைய மகன் உறங்கிக் கொண்டிருப்பார், அல்லது 15, 14, 12 வயதுடைய மகன் உறங்கிக் கொண்டிருப்பார். சகோதரர்களே, நான் தவறாமல் தஹஜ்ஜுத் தொழுகிறேன், நான் மஸ்ஜிதிலே முன்சஃபிலே தொழுகிறேன். ஆனால் எனது பிள்ளைக்கு தேவையான உணவு, பிள்ளைக்கு தேவையான உடை, காலத்துக்கு தேவை, அதாவது அவர் ஆசைப்படுவது போல அவருக்கு ட்ரிப்புகள், அவருக்கு எதையெல்லாம் ஆசைப்படுகிறாரோ அத்தனையும் செய்கிறேனே. எனது பிள்ளை நாளை நரகத்துக்குரியவராக மாறிவிடுவார் என்ற பயம் இல்லையா? அச்சம் இல்லையா? சகோதரர்களே, கவலை இல்லையா? நாம் சிந்திக்க வேண்டும். அவர்களை எழுப்பி வரக்கூடிய பெற்றோராக நாங்கள் மாற வேண்டும். ஒவ்வொரு பெற்றோரும் தனது கையோடு ஒரு குழந்தை பிடித்து வருகிறார் என்றால் நாங்கள் காட்சியை பார்க்கிறோம் சகோதரர்களே. சில பெற்றோர்கள், உண்மையிலே நான் விடயத்தை சொல்கிறேன், அக்குரணையிலே 7ஆம் கட்டையிலே இந்த நிலைமை மாற்றுவதற்காக, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு மக்களை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய அருளினால் நோன்பு பெருநாளுடைய ஃபஜ்ர் தொழுகையில் இருந்து ஆரம்பமானது. இன்று 1.5 மாதத்தை தாண்டி செல்கிறது. மஸ்ஜிதுக்கு வந்தவர்கள், ஃபஜ்ர் தொழுகைக்கு வளமையாக சமூகம் அளிப்பவர்களின் எண்ணிக்கை 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட எண்ணிக்கை. இந்த மஹல்லாவிலே 100 பேருக்கு மேல் வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். குறைவாக இருந்தார்கள். 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட ஒரு பெரிய மஹல்லா. சகோதரர்களே, நிறைய பேர் வர வேண்டிய ஒரு மஹல்லாவிலே 60-70 தான் மட்டுப்படுத்தப்பட்டது போல ஃபஜ்ர்.
அதையும் நான் கேள்விப்பட்டேன். அதற்கு முன்னால் 90 கால பகுதியில் 3 பேர் ஜமாத்தோடு 4 பேர் ஜமாத்தோடு தொழுதிருக்கிறார்கள். ஆனால் சந்தோஷம், அந்த காலத்தில் தொழுத வயோதிகர்கள் இன்று கபரிலே அவருடைய பிள்ளையுடைய பிள்ளையாக ஃபஜ்ருக்கு ஜமாத்தோடு தவறாமல் வருகிறார்கள். அந்த பெற்றோர்கள் சாதித்திருக்கிறார்கள் என்பதை சொல்ல வருகிறேன். நான் செய்யவில்லை என்றால் நான் பெற்றெடுத்த பிள்ளை, எனது அதாவது என்னுடைய தொடர், என்னுடைய பேர குழந்தைகள் என்ன நிலைமைக்கு மாறுவார்கள்? நல்ல விடயத்தை சாதித்து விட்டு மௌத்தாகுவோம் சகோதரர்கள். எனவே இதை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் ஏற்படுத்தப்பட்ட முயற்சி, சிறார்களை ஊக்குவிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் அன்பளிப்பு கொடுப்பது அப்படி ஆரம்பத்தில் சொல்லப்படவும் இல்லை. உங்களை நாங்கள் மார்க் பண்ணுகிறோம், ஃபஜ்ருக்கு வரக்கூடியவர்கள் மார்க் பண்ணுங்கள். அந்த நேரத்தில் 60 பேரில் சுமார் தொழுகைக்கு வந்த சிறுவர்கள் 7 வயது 10 வயது 12 15 வயதுக்கு உட்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 6 அல்லது 7 பிள்ளைகள் தான் இந்த 60 உள்ளடங்கி இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய அருளினால் 1.5 மாதத்தை தாண்டி இந்த நேரத்தில் 125 மாணவர்கள் பெயர்களை பதிவு செய்தார்கள். மொத்தமாக 230 இன்று காலை 230 பேராக ஃபஜ்ருடைய தொழுகைக்கு மக்கள் அதிகரித்து விட்டார்கள். சகோதரர்களே, ஆரம்பமாக நாம் ஒரு 200 யோசித்தோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அது தாண்டி போகிறது. இதுவும் போதாது. மஹல்லாவில் இருக்கின்ற வெளியூர்களில் வெளிநாடுகளில் இல்லாமல் ஊரில் இருக்கின்ற அத்தனை பேரும் சிறுவர்கள் பெரியவர்கள் வர வேண்டும், இதுதான் இலக்கு. நாம் திருப்தி அடையவில்லை. ஆனால் முயற்சியால் ஒவ்வொரு தனவந்தர்களும் ஒவ்வொருவருமாக முன்வந்து இந்த பிள்ளைகளை கௌரவிக்க வேண்டும் என்று அன்பளிப்பு கொடுக்கிறார்கள். சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 40 நாளைக்கு பிறகு நாம் அதாவது தொடர்ச்சியாக வந்த பிள்ளைகளை இன்னும் கௌரவப்படுத்துவதற்காக அவர்களுக்கு பல ஏற்பாடுகள் செய்து கௌரவித்தோம். அல்லாஹ்வுடைய அருளினால் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைகிறது. இதெல்லாம் உங்களது மஹல்லாவை பொறுத்தவரையில், இந்த மாவில் மடை ஜும்மா பள்ளியை பொறுத்தவரையில் ஒரு சாதாரண விடயம் தாராளமாக செய்ய முடியும். எல்லாரும் முன் வருவோம். பள்ளியில் இருப்பவர்கள், நிர்வாகிகள், ஊர் மக்கள் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. எமது மஹல்லாவிலே 100% தொழுகையாளிகள், அந்த தொழுகையாளிகள் ஆண்கள் மஸ்ஜிதுக்கு வர வேண்டும். ஃபஜ்ருடைய தொழுகை ரமலானை விட இந்த கீழ் மாடி நிரம்பி வரிய வேண்டும். அதற்கு மேலும் ரமலானை போன்று தொழுகையாளிகள் வர வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய ஆலோசனை செய்வோம், முயற்சி செய்வோம். இதற்கு ஈடுபடுபவர்கள் இருப்பார்களே, அவர்கள் மௌத்தாகினாலும் அவர்களது ஏடு மூடப்பட மாட்டாது. அன்று 3 பேராக இருந்தவர்களை 70 பேராக சிலர் முயற்சித்து இன்று மௌத்தாகி இருக்கிறார்கள். அவர்கள் கபரிலே அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொண்டிருப்பார்கள். இன்று இதை செய்பவர்கள் அவர்கள் மரணித்தாலும் கபருக்கு நிரந்தரமாக வந்து கொண்டிருக்கும். எனவே அறிவால், ஆற்றலால், திறமையால், ஐடியாவால், பணத்தால், முயற்சியால், நேரத்தால் யார் யாருக்கெல்லாம் இதை வளர்க்க முடியுமோ செய்து இப்படியாக சிறுவர்கள் வந்து விட்டார்கள் என்றால் உண்மையிலே ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முடியாமல் இருப்பதற்கு தடையாக இருக்கிற விடயங்களில் ஒன்றுதான் சகோதரர்களே பாவங்கள். மனிதன் பகலில் செய்கின்ற பாவங்கள் ஃபஜ்ருக்கு தஹஜ்ஜுதுக்கு அவனை எழும்ப விடாது. கண்ணை ஹராத்திலிருந்து பாதுகாக்க தவறினால், வயிற்றை ஹராத்திலிருந்து பாதுகாக்க தவறினால், நாவை ஹராத்திலிருந்து பாதுகாக்க தவறினால், அந்த ஹராமான செயற்பாடுகள் மனிதன் பாவத்திலே ஈடுபடுகின்ற போது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை தான் அமல்களில் இருந்து தூரமாக்குவான். தஹஜ்ஜுதுடைய ஃபஜ்ருடைய பாக்கியம் கிடைக்காது. எனவே சகோதரர்களே, ஆனால் அந்த பச்சிளம் குழந்தைகள் அப்படி அல்ல. இன்று நாம் பார்க்கிறோம், சில பிள்ளைகள் பெற்றோரை தன்னோடு அழைத்துக் கொண்டு தாய் தந்தை இல்லாத நேரம் தாயோடு வந்து ஃபஜ்ருக்கு வரக்கூடிய பிள்ளைகள் உருவாகி விட்டார்கள். நிலைமை மாற வேண்டும் சகோதரர்களே. எனவே நான் சொல்ல வருவது, பெரியவர்களுக்கு பொதுவாக தவறு விடுவதற்கான ஒரு காரணமாக பகலில் செய்கின்ற பாவங்களுக்கு ஒன்று. இரண்டாவது, வயிற்றை நிரப்புகின்ற போது பொதுவாக யாராக இருந்தாலும் அதிகமாக இரவிலே சாப்பிட்டால் அங்கே அவர்களுக்கு ஃபஜ்ருக்கு எழும்ப முடியாது. மூன்றாவது பிரதானமான ஒரு விடயம்தான், இரவிலே தாமதமாகி தூங்கினால் தாமதமாகித்தான் எழும்ப வேண்டி வரும். இன்று எங்களுடைய சமூகம், இன்று மாற்று மத சகோதரர்களை நாம் சொல்கிறோம், நாம் செய்யக்கூடிய வேலை அவர்கள் செய்கிறார்கள். நேர காலத்தோடு தூங்கி நேர காலத்தோடு எழும்புகிறார்கள். இன்று முஸ்லிம் சமூகம் இல்லா மாஷா அல்லாஹ் சிலர் இருக்கலாம், பெரும்பாலும் என்று சொன்னாலும் மிகையாகாது, தாமதமாகி தூங்குகிறார்கள், தாமதமாகி எழும்புகிறார்கள். இதனால் இத்தனை பெரிய அதாவது கஷ்டங்களை நாங்கள் எதிர்கொள்கிறோம் என்பதை புரிய வேண்டும். வைத்திய ரீதியாக சொன்னால் இன்று ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், அதே போல பிரஷர், உயர் குருதி ரத்தம், அதாவது பிரஷர் ஏற்படுவது, ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் ஏற்படுவது, இதெல்லாவற்றுக்கும் அடிப்படையாக காணப்படுவது தாமதமான தூக்கம், நேரம் தாமதமாய். சிலர் பெருமையாக 12 மணி 1 மணி, எனது பிள்ளை தூங்குவது 1 மணி, படிப்பதாக இருந்தாலும் சரி, தொழில் செய்வதாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஆரோக்கியமானது. ஹதீஸுடைய கருத்து இருக்கிறது, இஷாவுக்கு பிறகு சகோதரர்களே தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவது மக்ரூஹாக இருக்கிறது.
தேவையுள்ள பேச்சுத்தான் பேசப்பட வேண்டும். நேர காலத்தோடு தூங்கி நேர காலத்தோடு எழும்ப வேண்டும். தாமதமாகி தூங்கி தாமதமான தூக்கம் தாமதமாகி எழும்புவதனால் உடம்புக்கு எவ்வளவு கேடு உண்டாகிறது. மார்க்கத்துக்கு வேறு சகோதரர்களே, இன்று பலவிதமான சமூகம் இப்படியே சென்றால் பெரிய கொடிய நோய்களுக்கு ஆளாகுவார்கள். இன்று எத்தனையோ வைத்தியர்கள் பேசுகிறார்கள், உள ரீதியாக ஒரு பிள்ளையுடைய சரியான மூளை வளர்ச்சி சரியான திறமைக்கெல்லாம் வழியாக நேர காலத்தோடு எழும்புவது அமைகிறது. நாம் தாமதமாகி பிள்ளைகளையும் அப்படியே பழக்கினால் எமது பிள்ளைகள் நாளை நோயாளிகளாக மனநோயாளிகளாக உடல் நோயாளிகளாக மாறிவிடுவார்கள். அதற்கு பல நோய்களுக்கு அடிப்படையாக இருப்பது நேரத்துக்கு தூங்காமல் இருப்பது சகோதரர்கள். இதை தாராளமாக சொல்லலாம். எனவே உரிய நேரத்திற்கு தூங்கினால் உரிய நேரத்தில் எழும்பலாம். இப்பொழுது நாம் எமக்கு கிடைக்கிற செய்தி, நேரத்தோடு எழும்பிய பிள்ளை தூங்குவதற்காக நேரத்தோடு செல்கிறார், வீடும் நேரத்தோடு தூங்குகிறது. அதனால் ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலையை நாங்கள் உணர்கிறோம் என்று பெற்றோர்கள் சொல்கிற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாங்களே தெரியாமல் இத்தனை நோயை தேடிக்கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. உடம்புக்கு கேடு, அது மட்டுமல்ல வாழ்க்கைக்கு கேடு. வரக்கத்துள்ள நேரத்தில் வரக்கத்தை தேடாமல் உறங்குகிறார்கள். அதிகாலையில் சில ஆய்வுகள் சொல்கிறது 3 மணிக்கும் 5 மணிக்கும் இடையில் வெளியிலே, அதாவது சுவாசிப்பதற்கு பொருத்தமான காற்று இருக்கிறது. இந்த காற்றை எல்லாம் சுவாசிக்கின்ற பொழுது அவர்களது உடம்புக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கின்றன. பல வகையான நபியுடைய ஒவ்வொரு சுண்ணாவிலும் எத்தனையோ நன்மைகள் இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே கண்ணியமானவர்களே, இப்படியான பல்வேறுபட்ட நன்மைகள் நேர காலத்தோடு எழும்புவதால் ஏற்படுகிறது. இதை நாங்கள் சாதிக்க வேண்டும். எனவே தாமதமாகி தூங்குவதுதான் நேர காலத்தோடு எழும்புவதற்கு தடையாக இருக்கிறது. இன்றைய உலகம் நைட் கிளப், நைட் கடைகள், நைட் பங்கன்கள் என்றெல்லாம் ஏற்படுத்தி எங்களை இபாதத்தில் இருந்து தூரமாக்குகிறது, எங்களை நோயாளிகளாக மாற்றுகிறது. உடம்பை எங்களை பற்றி நாம் கவலைப்படுவோம். நான் நோயாளியானால் எனது பிள்ளையுடைய நிலை என்ன, சந்ததிகளும் மனைவியுடைய நிலை என்ன? எனவே எங்கள் மீது நாங்களே இறக்கப்பட்டு கருணை கொண்டு இந்த நிலைமையை மாற்றி அமைக்க முயற்சிப்போம். எல்லோரும் உறுதியெடுப்போம். ஃபஜ்ரை உரிய நேரத்தில் நாங்கள் தொழக்கூடியவர்களாக மாறுவோம். இரவை அல்லாஹ் தூங்குவதற்காக தந்த அந்த இரவை தூக்கத்துக்கென்று பயன்படுத்தி பகலுடைய காரியங்களுக்காக தேவைகளை நிறைவேற்ற தந்திருக்கிறான். அதிலே எங்களது தேவைகளை நிறைவேற்ற நாங்கள் முயற்சிப்போம். பரக்கத்துள்ள நேரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை தருகிறானே, அதில் நாங்கள் தேடிக்கொள்வோம். ஒரு மனிதன் படுக்கை உதறி தள்ளிவிட்டு அல்லாஹ்வுக்காக வருகின்ற போது அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுகிறான். ஒரு தந்தை தனது பிள்ளை கையோடு பிடித்து வருகிறார் என்றால் அவர் நினைக்க வேண்டும், இந்த பிள்ளை மஸ்ஜிதுக்கல்ல நான் கொண்டு வருவது சொர்க்கத்துக்கு இந்த பிள்ளையை கையோடு பிடித்து செல்கிறேன் என்று நாங்கள் நினைக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, உங்களை நரகத்தில் இருந்து உங்களையும் உங்களது குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாரா என்று குர்ஆன் நமக்கு பொறுப்பு தந்திருக்கிறது. எனவே உலகத்துடைய காரியங்களை மட்டுமல்ல, அவர்களை நரகத்தில் இருந்து பாதுகாக்கின்ற பொறுப்பு இருக்கிறது என்ற உணர்வோடு நான் தூங்கினால் எனது குடும்பமே வீடு தூங்கிவிடுமே என்ற அந்த எண்ணத்தை எல்லாம் உள்ளத்தில் ஏற்படுத்தி அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து உறங்கும் பொழுது பகலில் நடந்த பாவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்து உறங்க வேண்டும், அதாவது எழும்ப வேண்டும் என்ற உறுதியோடு நியத்தோடு துஆவோடு தூங்குகின்ற போது, பகலில் பாவங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்கின்ற போது, வயிற்றை ஹராத்திலிருந்து பாதுகாக்கின்ற போது, வயிற்றை இரவிலே நிரப்பாமல் இருக்கின்ற போது ஆரோக்கியமாக எழும்புவதற்கு வாய்ப்பு இருக்கும். எனவே ஃபஜ்ரை வளமாக்க அனைவரும் முயற்சிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல காரியங்களை இக்லாஸோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நாம் செய்த குற்றமுறைகளை மன்னிப்பாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த மஹல்லாவை எல்லா வகையிலும் முன்மாதிரியான மஹல்லாவாக ஆக்கி அருள்வாயாக. ஃபஜ்ருக்காக எல்லா ஜும்மா தொழுகை போன்று மக்கள் சாரி சாரியாக சிறுவர்கள் பெரியவர்கள் என்று வரக்கூடிய ஒரு மஸ்ஜிதாக இந்த மஸ்ஜிதை வெகு சீக்கிரம் யா அல்லாஹ் நீ ஆக்கி அருள்வாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.